ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்தியாவில் கடல் பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் தான் நம்ம சொல்ல முடியும். 3 வருஷத்தில் 1911ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கின இந்த பாலம் 1913ஆம் ஆண்டு வந்து முடிச்சுட்டாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சுன்னா February 24, 1914ஆம் ஆண்டு. பாம்பன் பழைய பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 145 தூண்கள் வந்து இருக்குது. 2.2 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. இந்தியாவிலேயே மிக நீண்ட கடல் பாலம் அப்படின்னு 2010 வரைக்குமே இந்த பாலம் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மகாராஷ்டிராவில் கட்டப்பட்ட இந்த பாலம் 6.2 கிலோமீட்டருக்கு வந்து ரோட்வேஸ் தான், அதாவது வாகனங்கள் மட்டும்தான் போக முடியும். ஆனால் பாம்பன் பாலத்தில் இருக்கிறது ரயில்வே பாலம் வந்து இருக்கிறதுலே இந்தியாவிலேயே இப்போதைக்கு ரெண்டாவது மிக நீண்ட பாலமாகும். 1988 ரோடு பிரிட்ஜ் கட்டுற வரைக்குமே இந்த ரயில் போக்குவரத்து பாலத்தை மட்டும்தான் ராமேஸ்வரத்துக்கு நம்ம போக முடியும். இதனுடைய சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா அதோட தூக்கு பாலம் தான். இந்த தூக்கு பாலம் பார்த்திங்கன்னா கப்பல் வந்தால் திறந்து விடும். அந்த தூக்கு பாலம் செர்ஷர் ரோலிங் லிஃப்ட் தொழில்நுட்பத்தில் இயங்குதுங்க. இந்த தொழில்நுட்பம் யார் டிசைன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டொனால்ட் செர்ஷர். அமெரிக்க இன்ஜினியரான இவர் பிறப்பால் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். 1858 ஜனவரி 27 பிறந்திருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட் டைம் இந்த டெக்னாலஜி உருவாக்குனார். பாம்பன் பாலத்தில் அந்த தூக்கு பாலம் இயங்குறதே வந்து இவரோட கான்செப்டில் தான். இவரோட பேரை தான் செர்ஷர் ரோலிங் லிஃப்ட்டுன்ட்டு அந்த டெக்னாலஜிக்கே பேர் வச்சுட்டாங்க. ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பார்சிலோனா மற்றும் ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஹம்பர்க் தூக்கு பாலமும் ஒரே மாதிரி தான் இயங்கும். சிகாகோ நகரில் ஃபஸ்ட் டைமு ஒரு நதியில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வான் பூரன் ஸ்ட்ரீட் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காருங்க. அந்த தொழில்நுட்பத்துக்கு இவரோட பேரையே செர்ஷர் பாலம்னு அப்படியே வச்சுட்டாங்க. இவர் கிட்டத்தட்ட 175 பாலங்களை வந்து இந்த டெக்னாலஜி மூலியமாகவே கட்டியிருக்காரு. இவர் இறக்கும்போது இவரோட வயசு 34 வயசு தான். ஜூலை 20, 1893 இவர் இறந்து போயிடுறாரு. டைஃபாய்டு காய்ச்சல் காரணமாக இவர் இறக்கும்போது இவருக்கு திருமணமே ஆகலைங்க. இவரோட தொழில்நுட்பத்தை பேட்டன்ட் ரைட் வாங்காமே வச்சுருந்தார். இவர் இறந்ததுக்கப்புறம் 1908 அவரோட தம்பி தான் இவர் பண்ண எல்லா வேலையோட டெக்னாலஜிக்கும் இவர் தான் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. இங்கிலாந்து நாட்டில் இருக்கிறதும் அந்த செர்ஷர் ரோலிங் பாலம் தான். இதனுடைய ஒரு மாதிரி பாலம் தான் பிரிட்டிஷ் அரசால் கட்டப்பட்ட அந்த பாம்பன் தூக்கு பாலம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.